பிரைஸ் ஒன். முஸ்லீம்ஸ் வந்து இயேசு கிறிஸ்துவ கடவுள் இல்லைன்னு கிளைம் பண்ணுவாங்க. ரேதர் இயேசு கிறிஸ்துவ வந்து அவங்க ப்ராஃபெட்னு சொல்லுவாங்க. பைபிள்லேருந்து ஒரு சின்ன ஒரு பேசேஜ் அவங்க வந்து எக்ஸாம்பிளாக கட்டுவாங்க. என்னன்னா வந்து ஒரு ரிச் மேன், ஒரு பணக்காரன் வந்து இயேசு கிறிஸ்துட்ட வந்து, நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து கேட்பான். அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் இல்லையே அப்படின்னு இயேசு சொல்லுவார். இந்த பேசேஜை எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. தேவன் ஒருவர் தான் நல்லவர், நான் நல்லவன் இல்லை. அதாவது நான் கடவுள் இல்லை, தேவன் ஒருவர் தான் கடவுள் நல்லவர் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாருங்கன்னு சொல்லிட்டு முஸ்லீம்ஸ்லாம் கிளைம் பண்ணுவாங்க கிறிஸ்டியன்ஸ். பட் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் கடவுள் கிடையாது, நான் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்ல வரல. இயேசு கிறிஸ்து இந்த அந்த அந்த மகன் கிட்ட என்ன சொல்றாரு, அந்த ரிச் மேன் கிட்டனா, தேவன் ஒருவர் தானே நல்லவர், இப்போ நீ என்ன நல்லவர்னு சொல்ற, அப்ப என்னை நீ கடவுள்னு சொல்றியா, என்னை நீ தேவன் சொல்றியா தான் கேட்கிறாரு. இந்த இன்னொரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து அட்ரஸ் பண்றாரு. என்னன்னா, இஸ்ரவேலர்கள், அதாவது எபிரேயர்கள் படிக்கிற அந்த வேதத்திலே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அங்கே போட்டிருக்கும், தேவன் ஒருவருக்கு தான் நல்லவர், அவர் ஒருவர் தான் பரிசுத்தம் உள்ளவர், அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எபிரேயர்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் ஒருவர் மட்டும் தான் நல்லவரும் பரிசுத்தம் உள்ளவரும் வல்லவருமா இருக்கிறார். இந்த இடத்துல அந்த ரிச் மேன், அந்த பணக்காரன் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த வாலிபன் சொல்றான். என்ன சொல்றான்னா, நீரே நல்லவர் அப்படின்னு சொல்லும் பொழுது, நல்ல போதகரே அப்படின்னு சொல்லும்போது, இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, என்ன நீ நல்லவன் சொல்றேன்னா, என்ன நீ கடவுள்னு சொல்றியா தான் நாங்க கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து வந்து தான் கடவுள் இல்லை, தான் நல்லவன் இல்லை அங்க சொல்ல வரல, அவர் கடவுள் என்பதை அங்க உறுதிப்படுத்துறார்.